நண்பர்களே, தங்கம் இருக்கும்போது பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வரும். அப்படி ஒரு சந்தேகம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்திருக்கு. அவர் கேட்ட கேள்வியை பார்க்கலாம் வாங்க. அதாவது அவர் ஒரு 96 தங்கம் அவர் ஒரு 87 கிராம் வச்சுருந்தாராம். அதாவது 22 கேரட் தங்கம் 87 கிராம் வச்சுருந்தாராம் அவர். அதை விற்பதற்காக ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு போயிருக்கிறாரு. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் 24 கேரட் கணக்கில் எடுத்துக்கிறோம். இந்த இந்த 87 கிராம் இருக்கிறத நாங்கள் ஒரு 24 கேரட் தங்கத்தில் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த 24 கேரட் தங்கத்தில் எடுக்கும்போது அது 79 கிராம் தான் அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அதையும் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ரேட்டு விலையை விட கிராமுக்கு 600 ரூபாய்க்கும் குறைவாக தான் கொடுத்தாங்களாம். இதை கேட்டவுடனே பலருக்கும் அதிர்ச்சி தான் இருக்கும். ஆனால் உடனே ஏமாற்றம் அப்படின்னு முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போது அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வாங்க பதில் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 916 தங்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதாவது 916 தங்கம் என்றால் 100% தூய தங்கம் அல்ல. 916 என்றால் 91.6% தூய தங்கம், மீதமுள்ள 8.4% வெள்ளி மற்றும் செம்பு போன்ற உலோகங்கள் சேர்க்கிறார்கள். ஏன் சேர்க்கிறார்கள் என்றால் தூய தங்கம் மிகவும் மென்மையானது, நகை செய்யும் போது உடைந்து விடக்கூடும். அதனால் மற்ற உலோகங்களை சேர்த்து வலிமை கொடுக்கிறார்கள். இதனால் 916 நகை என்பது தூய தங்கம் அல்ல, கலவை தங்கம். வாங்க இப்போ அவர் கேட்ட கேள்விக்கு கணக்கை பார்ப்போம். அதாவது 87 கிராம் 916 தங்கத்தில் உண்மையான தூய தங்கம் சுமார் 79.7 கிராம் தான் இருக்கும். இதனால் 24 கேரட் கணக்கில் 79 கிராம் என்று சொல்வது சாதாரணமான விஷயம். அதனால் எடை குறைந்தது போல தெரிந்தாலும் அது கணக்குப்படி சரியாக இருக்கலாம். ஆனால் இங்கே தான் பலர் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வருகிறது. அதாவது அவர்களிடம் பியூரிட்டி ரிப்போர்ட் கேட்க வேண்டும். எக்ஸ்ஆர்எஃப் டெஸ்ட் செய்தார்களா, பைபேக் ரேட் என்ன, மார்க்கெட் ரேட் என்ன, கிராமுக்கு 600 ரூபாய் ஏன் குறைத்தார்கள்? இந்த கேள்விகளுக்கு பதில் கேட்க வேண்டும். ஏனென்றால் சில கடைகள் உருக்கும் செலவு, சுத்திகரிப்பு செலவு, சேவை கட்டணம் போன்றவற்றை கழிக்கலாம். எனவே தங்கம் விற்கும் முன் எப்போதும் பில், பியூரிட்டி ரிப்போர்ட், பைபேக் கால்குலேஷன் ஆகியவற்றை சரிபார்க்க வேண்டும். 87 கிராம் தங்கம் 79 கிராம் ஆனது என்றால் எல்லா நேரத்திலும் ஏமாற்றம் என்று அர்த்தமில்லை. ஆனால் முழு கணக்கையும் புரிந்து கொண்டு தான் விற்க வேண்டும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்கம் பற்றிய தினசரி அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.